வணக்கம், நான் பிஎன் நாகரத்னா பேசுகிறேன். இன்றைக்கி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு புதுமையான ஒரு ரெசிபி எதுன்னா வாழைப்பூ வடை சொல்லி கொடுக்க போகிறேன். வாழைப்பூ வடை எல்லோரும் பண்ணுவோம், பொரியல் பண்ணுவாங்க, சாம்பார் பண்ணுவாங்க, உசிலி மாதிரி பண்ணுவாங்க, இல்லை அது பஜ்ஜி மாதிரி கூட போட்டு எடுக்கலாம். அதை தனித்தனியாக அந்த காளான் எடுத்துகிட்டு பஜ்ஜி மாதிரி கூட போட்டு எடுக்கலாம். இல்லை வாழைப்பூ வடை எல்லாருக்கும் பிடிக்கும். ஈவினிங் ஸ்நாக்கு எங்கே ட்ராவல் பண்ணும்போது எடுத்துன்னு போகலாம். வீட்டில் யாராவது கெஸ்ட்டு வராங்க கூட நீங்கள் பண்ணி கொடுக்கலாம். இது எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இப்போ என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்னு சொல்ல போகிறேன் உங்களுக்கு. வாழைப்பூ வடைக்கு வேணுங்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இதில் கடலை பருப்பு ஊற வச்சுருக்கேன், இது ரொம்ப முக்கியம். அப்புறம் வேர்க்கடலை, அப்புறம் கொஞ்சம் கொள்ளு சேர்த்துருக்கேன். கொள்ளு யாரும் சேர்க்க மாட்டாங்க, நான் கொள்ளு சேர்த்து கொடுத்துருக்கேன். ஏன்னா எல்லோரும் ஆயிலில் பண்ணாக்கா ஃபேட் ஆகிடும், உடம்பு பெருத்துரும். இல்லை, இது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சாப்பிட்டு கொஞ்சம் நேரத்தில் அது தானாக அதெல்லாம் ஃபேட் எல்லாம் பேர்ன் பண்ணிடும். பெருங்காயம் வச்சுருக்கேன் கொஞ்சம். அப்புறம் மிளகா, இந்த மிளகா 3 வெரைட்டி வச்சுருக்கேன். சென்னை சில்லி, பேடகி, இது குண்டு மிளகா வச்சுருக்கேன், தஞ்சாவூர் குண்டு மிளகா, பேடகி வச்சுருக்கேன் கலருக்காக, கருவேப்பிலை. இது நெக்ஸ்ட் இதில் இஞ்சி, கொஞ்சம் இஞ்சி போட்டிருக்கேன், கொஞ்சம் மஞ்சப்பொடி, உப்பு தேவைக்கேற்ற உப்பு. அப்போ வாழைப்பூ நல்லா கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி நல்லா க்ளீனாக வச்சுருக்கேன். இது ஆயில் ஃபார் ஃப்ரை பண்ணுறதுக்காக ஆயில் வச்சுருக்கேன். இப்போ நம்ம அரைக்க போகிறோம். இப்போ கடலைப்பருப்பு ஊற வச்சுருக்கோம் இல்லையா, நல்லா ஊறி எடுத்து பாருங்கள். நல்லா கடலைப்பருப்பு ஊறி எடுத்து, இதுக்கு மெயின் கடலைப்பருப்பு தான். கடலைப்பருப்பு அப்படி போட்டுடலாம். நல்லா ஊறி இருக்குது. கொள்ளு, வேர்க்கடலை போடுறேன். கட்டி பெருங்காயம் போட்டுக்கோங்க. கட்டி பெருங்காயம் போட்டிங்கன்னா டேஸ்ட்டு ஜாஸ்தி நல்லா இருக்கும். போட போகிறேன் நீட்டு மிளகா, இந்த மிளகா போடுறேன். நெக்ஸ்ட் இந்த குண்டு மிளகா, சும்மா காரத்துக்காக இது போட்டிருக்கேன். உங்களுக்கு நல்ல காரம் பிடிக்கும்னா பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம். பச்சை மிளகாவோட இதுதான் நல்லது. உங்களுக்கு ரெட்டு அவ்வளோ உடம்புக்கு நல்லது, ரொம்ப ஜாஸ்தி காரம் தெரியாது, ஒரு திருப்பிடும். கொஞ்சம் இப்போ கருவேப்பிலை போட்டுரும். கருவேப்பிலை, இஞ்சி, ஓகே. பாருங்கள், இந்த மாதிரி கிறிஸ்பாக அரைச்சிக்கணும். நல்லா நைஸாக வேண்டாம், கிறிஸ்பாக. இது கூட இப்போ வாழைப்பூ லாஸ்ட்டில் சேர்க்கணும். உப்பு சேர்க்கல, நம்ம உப்பு, மஞ்சப்பொடி சேர்க்குறேன், உப்பு, அவ்வளோதான். பாருங்கம்மா, இந்த மாதிரி அரைச்சா போகிறோம். கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே பருப்பு தெரிஞ்சானா இது ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேயா? இப்போது இதில் வாழைப்பூ கொஞ்சமாக சேர்த்துட போகிறோம். ரொம்ப நைஸாக வரைக்கூடாது. வாழைப்பூ போட்டுட்டு சும்மா கொஞ்சம். இங்கே பாருங்கள், வாழைப்பூ கொஞ்சம் தெரிஞ்சால் பரவாயில்ல. ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு கிரைண்டு தான். இப்போ நெக்ஸ்ட் மீதி இருக்கிறதும் போட்டுரும். மாதிரி கிறிஸ்பு கிரைண்டிங்காக இருந்தால் போகிறோம். அங்கங்கே தெரியும், திப்பியாக அந்த கடலை பருப்பு தெரியும், வாழைப்பூ தெரியும். இப்படி இருக்கணும். ஏன்னா அது ஃப்ரை பண்ணும்போது அதெல்லாம் நல்லா வாய்க்கு நல்லா கிடைக்கும், நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. கொஞ்சம் கடலைப்பருப்பெல்லாம் தெரிஞ்சால் கூட பரவாயில்ல. கடலைப்பருப்பு, கருவேப்பிலை பாருங்கள், வாழைப்பூவில் கொஞ்சம் தெரியும். அரையும் குறையுமாக தான் அரைச்சிருக்கோம், பரவாயில்ல. இப்படி தான் இருக்கணும். பாருங்கள், இப்படி பண்ணிவிட்டு இப்படி போட்டு எண்ணெயில் எடுத்து போட்டாலும் போதும். ஓகேயா? எம்டி கடாய் வச்சுருக்கேன். இப்போ இதில் எண்ணெய் விட போகிறேன். எடுத்து வச்சு இந்த ரிஃபைண்ட் ஆயிலை நான் கோல்டு வின்னர் தான் யூஸ் பண்ணுறேன். இதில் கோல்டு வின்னர் தான் விட்ருக்கேன் பாருங்கள். நீங்கள் எந்த எண்ணெய் வீட்டில் யூஸ் பண்ணுறீங்களோ அப்பளம் பொரிக்கிறதுக்கு உங்கள் வீட்டில் இதுக்கெல்லாம் சமையலுக்கு அதே நீங்கள் யூஸ் பண்ணலாம்.
சூடாக எடுத்து இன்னும் 3-4 போடணும். நல்லா இன்னும் கொஞ்சம் நிறைய எண்ணெய் விட்டிங்கன்னா நிறைய போடலாம். ஆல்மோஸ்ட் ஒன்று வெந்து கொடுத்து இப்போ எடுக்க போகிறேன். இப்போ பாருங்கள் ப்ரௌனாக இருக்குது. இப்போது மேலே கிறிஸ்பாகவும் உள்ளே சாஃப்டாகவும் இருக்கும். சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். பாருங்கள் இந்த மாதிரி ப்ரௌனாக இருக்கணும். பாருங்கள் இது ரொம்ப நல்லாயிருக்கும். கிறிஸ்பி, உடம்புக்கு ரொம்ப நல்லது. சூடாக சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது. நீங்கள் வந்து சாஸோடு சாப்பிட்லாம், சட்னியோடு சாப்பிட்லாம், சாம்பாரோடு சாப்பிட்லாம். நீங்கள் சாயந்தரத்திற்கு வச்சுன்னு சாப்பிட்லாம். ஆனால் தேங்காய் எதுவுமே போடலை. உங்களுக்கு இஷ்டப்பட்டீங்கன்னா நீங்கள் தேங்காய் போட்டுக்கலாம். நீங்கள் இஷ்டப்பட்டீங்கன்னா வெங்காயமும் போட்டுக்கலாம். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேலையாக இருக்கும். வெங்காயம் கட் பண்ணி அதில் சேர்க்கலாம். ஒன்றும் இல்லை, பிடிக்கும்னா. ஸோ நான் இது சிம்பிளாக உங்களுக்கு காமிச்சிருக்கேன். வாழைப்பூ வடை எப்படி சிம்பிளாக பண்ணுறதுன்னு காமிச்சிருக்கேன். இது உடம்புக்கு ரொம்ப 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 நல்லது. ஹோல் ஃபேமிலிக்கும் நல்லது. உடம்புல வந்து டைஜஸ்டிவ் பவர் இன்க்ரீஸ் ஆகும். இஞ்சி போட்டிருக்கேன், வேர்க்கடலை போட்டிருக்கேன். எல்லாமே ப்ரோட்டீன், வைட்டமின் எல்லாமே இதில் இருக்குது. கருவேப்பிலை நல்லா சேர்த்துருக்கோம். அதனால் இஞ்சி, ஆனால் எல்லாமே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ஜாஸ்தி. கொஞ்சம் கஷ்டப்பட்டிங்கன்னா, ஒரு செகண்ட் கஷ்டப்பட்டிங்கன்னா உங்கள் ஹோல் ஃபேமிலி ஹெல்த்தி ஃபேமிலியாக நல்லாயிருக்கும். எல்லோரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்லாம். எல்லோரும் இதே மாதிரி உங்களை இன்னும் ஒரு ரெசிபியோட நல்லா உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் வணக்கம். எல்லோரும் இந்த கலாவாகினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எல்லோரும் நல்லா பண்ணி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.